தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தெற்கு கேரள கடலோர பகுதிகள் அண்ட் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. டிசம்பர் 7ஆம் தேதி வட மற்றும் தென் தமிழகத்துடைய சில இடங்கள், புதுவை அண்ட் காரைக்கால இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடுமா. டிசம்பர் 8 to 12ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரத்தோட சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலை அதிகபட்சமா 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். தமிழக கடலோர பகுதிகளில் டிசம்பர் 10ஆம் தேதி வரை பெருசா எந்த எச்சரிக்கையும் இல்லை அப்படின்னாலும் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்பதால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள் அண்ட் அரபிக்கடல் பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல தென் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமா இருந்திருக்கு. அதாவது தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால மழை பெய்திருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையா கன்னியாகுமரியில 31.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அண்ட் தருமபுரியில 19.5 டிகிரி செல்சியஸ் ஆகும் பதிவாகி இருக்குன்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.